அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சரோஸ் கிச்சன். சரோஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பலாக்கொட்டை கத்திரிக்காயை வச்சு ஒரு குழம்பு செய்ய போகிறோம். அது மட்டன் குழம்பை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பலாக்கொட்டையை ஒரு 10-15 பலாக்கொட்டையை வேக வச்சு தோலை உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு கத்திரிக்காய் ஒரு 5 கத்திரிக்காயை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த குழம்புக்கு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் அதிகமாக சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இதில் பட்டை, சோம்பு, கிராம்பு ஃபஸ்ட்டு தாளிச்சிக்கலாம். மோரோவர் நம்ம கறி குழம்பு செய்கிற மாதிரியே தான் இது. இப்போ சின்ன வெங்காயத்தை ஒரு 15 வெங்காயத்தை கட் பண்ணியிருந்தேன். அதையும் இதில் சேர்த்துட்டேன் நான். இந்த வெங்காயம் வதங்க விட்டு தக்காளி சேர்த்துடலாம். தக்காளியை ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துருவோம். கூடவே மஞ்சத்தூள் சேர்த்துடலாம், சால்ட்டு சேர்த்துக்கலாம். வெங்காய தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ கத்திரிக்காய் இதில் சேர்த்துருவோம். இந்த கத்திரிக்காய் கூடவே நம்ம மட்டன் மசாலா 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். இப்போது இந்த மசாலாவை எல்லாத்தையும் இந்த எண்ணெயிலேயே 1 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு நாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். காய் முக்கால்வாசி வந்துருச்சு. கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பலாக்கொட்டை இதில் சேர்த்துருவோம். இன்னும் ஒரு 2 கொதி வந்த பிறகு கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி இந்த குழம்புல ஊற்றிட்டு இறக்கிட்டோம்னா சூப்பரான பலாக்கொட்டை கத்திரிக்காய் குழம்பு ரெடி. இப்போ பார்த்தா உங்களுக்கே தெரியும், குழம்பு நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றுறோம். இந்த திக்னஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். மத்தியானம் லஞ்சுக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நைட் டின்னருக்கும் நீங்கள் இட்லி தோசைக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தேங்காயோட பச்சை வாசனை போகட்டும், ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மல்லித்தலையை தூவிக்கலாம். குழம்ப ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.